ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இங்கிலீஷ் ரிவிஷன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் மோஸ்ட்டாக கிராமர், ஒக்காபுலரி அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க. ஃபஸ்ட்டு ஒன், சீபா இஸ் டேஸ் தேன் சிந்துஜா. இப்போ தேன் கொடுத்துருக்காங்களா, இப்போ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இஆர் வரணும். கம்பேரிட்டிவ் ஃபார்ம், அப்போ ஸ்ட்ராங்கர் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. செகண்ட் ஒன், த நீல்கிரி மவுண்டைன் ரயில்வே வாஸ் பில்ட் பை த பிரிட்டிஷ் இன் டேஸ். ஆப்ஷன் டி தான், 1908. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் தான். தேர்ட் ஒன், த டாக்டர் டேஸ் த பேஷண்ட். இது ப்ரெசன்ட் கன்யூஸ். அப்போ டாக்டர் சிங்குலருங்களா, அப்போ ஈஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரணும். இப்போ ஆப்ஷன் பி தான், ஈஸ் ட்ரீட்டிங். ஃபோர்த் ஒன், ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். ரெஸ்ட், ரிட்டன், சப்பர், கோ அவுட், விசிட். இது கரெக்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோ அவுட், விசிட், ரிட்டன், சப்பர், ரெஸ்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், இது பாக்ஸ் கொஸ்டின். டேஸ் இம்ப்ரூவ்ஸ் மெமரி அண்ட் ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ். திஸ் ஹேஸ் பீன் ப்ரூவ்டு பை சயின்டிஸ்ட். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், ட்ராவலிங். அதுதான் ஹார்ட் டிசீஸ் ரெடியூஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. சிக்ஸ்த் ஒன், ராம் செட் டு ராகேஷ், ஐ வாண்ட் என் ஐஸ்கிரீம், சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. டைரெக்டில் கொடுத்துருக்கு, நீங்கள் இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணணும். இப்போது ஐ வாண்ட் என் ஐஸ்கிரீம் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணுறப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான ரிப்போர்ட் வெர்பு, அதுக்குண்டான கன்ஜெக்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ பாருங்கள், இதுக்கு டோல்டு டெட்டு கொடுத்துருந்தா கரெக்டு. ஆப்ஷன் சி பாருங்கள், ராம் டோல்டு ராகேஷ் தட் ஹி வாண்டட் அன் ஐஸ்கிரீம். செவன்த் ஒன், dash is a detailed plan of a journey. It includes dates, time, stops, activity and mode of transport. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், ஏன் ஐட்டினரி. ஓகேங்களா. இதோட மீனிங் தமிழ்லன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கைடு புக்கு தான். இப்போ நம்ம டூரிஸ்ட்டில் போகிறோம் அப்படின்னா அது கைட் புக் இருக்குமில்லங்க, அதுதான் இந்த ஐட்டினரி அப்படிங்கிறது. ஓகேங்களா, கைட் புக். எய்த்து பாருங்கள், match the phrasal verb. Fight or flight, to defend oneself or to run away. Put to flight, to cause someone to flee. Take flight, to flee or run away. Flight of fancy, an imagination but unrealistic. இப்போ ஃபேன்சின்னு வந்தாலே அங்கே இமேஜினேஷன் வரணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஹேவ் ஏ நைஸ் ஃப்ளைட், என்ஜாய் யுவர் ஃப்ளைட். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 தான். கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க பிரேசல் வெர்பு. நைன்த் ஒன், திஸ் டேஷ் ஷுட் ஒன்லி லாஸ்ட் எ ஃபியூ மினிட்ஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், டர்புலன்ஸ். இப்போ டர்புலன்ஸில் மீனிங் பார்த்தீங்கன்னா என்னங்கன்னா ஒரு கொந்தளிக்கிறது தான். அப்போ அந்த கொந்தளிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஓகேங்களா, அந்த கொந்தளிப்பு ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்குது அப்படிங்கிற மீனிங் அது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்குது. 10th ஒன், சூஸ் த இன்கரெக்ட் ஒன். டென்ஸ் சேஞ்சஸ் டைரக்ட் டு இன்டைரக்ட். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குற சான்ஸ் இருக்குது. இப்போ ரூல்ஸ் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்டில், இன்டைரக்ட் மாற்றுறப்போ சிம்பிள் பாஸ்ட் மாற்றுவோம். அதே மாதிரி ப்ரெசன்ட் கன்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பாஸ்ட் கன்யூஸ் மாற்றுவோம். சிம்பிள் பாஸ்ட் கொடுத்துருந்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் மாற்றுவோம். ஆனால் ஹேவ் டு ஆர் மஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே ஹேட் டூன்னு மாற்றணும். அப்போ அதுதாங்க ராங்காக இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான். சரிங்களா, ஹேவ் டு மஸ்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா இன்டெரக்டில் சேஞ்ச் பண்ணுறப்போ ஹேட் டூன்னு மாறு. 11th ஒன், இட் இஸ் மை த பெஸ்ட் ஜேனர் ஆஃப் மியூசிக், ஃபைண்ட் த எரர். ஆப்ஷன் பி தான். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஏன் வருது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா
அந்த தே ஃபாலோ பண்ணி சூப்பர்லேட்டிவ் வருதில்ல, அப்போ வந்து கரெக்ட் தான் நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் மை த பெஸ்ட் இந்த 3 வேர்ட்ஸ் பாருங்கள். அந்த தேக்கு முன்னாடி வந்து பொசசிவ் ப்ரொனவுன் வராது. ஓகேங்களா? இப்போ மைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொசசிவ் ப்ரொனவுன் தான். அப்போ அந்த தேக்கு முன்னாடி வந்து அந்த பொசசிவ் ப்ரொனவுன் வரக்கூடாது. ஸோ அதுதான் இங்கே எரர். பார்த்துக்குங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 12th one. In the active voice, the subject performs the action. In the passive voice, the subject receives the action. இங்கே வந்து both are correct தான். அப்போ ஆப்ஷன் பி தான் 1, 2 correct. 13th one. A dash is someone who suffers the effect of a crime. Evidence, suspect, victim, clue. இப்போ ஒரு கிரைம் நடந்ததுன்னா அங்கே யார் வந்து பாதிக்கப்படுவாங்க? விக்டிம் தான். ஆப்ஷன் சி விக்டிம் தான் பாதிக்கப்படுவாங்க. 14th one. The dash tells us about an action that took place before another action in the past. அப்போ கொஸ்டின்லேயே பாஸ்ட்னு கொடுத்துருக்குங்களா? ஆப்ஷனில் பாருங்கள். ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், சிம்பிள் பாஸ்ட். இப்போ சிம்பிள் பாஸ்ட் வந்து டைரெக்டாக வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க, அது வராது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் கரெக்டு. 15th one. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். டேஷ் கோர் லைஃப் ஸ்கில்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை ஹூ ஆர். எத்தனை கோர் லைஃப் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் 10 இருக்குது. அதில் கீழே கொடுத்துருக்கு பாருங்கள். செல்ஃப் அவேர்னஸ், எம்பத்தி, கிரிட்டிக்கல் திங்கிங், க்ரியேட்டிவ் திங்கிங், டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், எஃபெக்டிங் கம்யூனிகேஷன், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், காப்பியிங் வித் ஸ்ட்ரெஸ், காப்பி வித் எமோஷன். எதுக்காக கொடுத்துருக்கு அப்படின்னா, சப்போஸ் இதில் வந்து ஒரு 5 கொடுத்து போட்டு இது ஆடு ஒன்று கேட்குற சான்ஸ் இருக்குது. இது பார்த்துக்குங்க. இது பாக்ஸில் கொடுத்த கொஸ்டின் தான். 16th one. The plane flew above the building. எரர் ஸ்பாட் கேட்டிருக்காங்க. அங்கே எபோவ் வராது. ஆப்ஷன் சி தான் தப்பாக இருக்குது. அதுக்கு பதில் என்ன வரும்னா ஓவர்னு வரும். த பிளான் ஃப்ளூ ஓவர் த பில்டிங்னு வரும். ஆப்ஷன் சி தான் இதில் கரெக்டு. 17th one. ப்ரிப்போசிஷன். He discussed the problem dash his parents. Option A with. 18th one. Plural form of hypothesis. ஆப்ஷன் சி தான் வரும். லாஸ்ட்டில் ஐஎஸ் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இஎஸில் வரணும். ஆப்ஷன் சி தான். 19th one. Find the correct syllables. Occupation. அது வந்து 4 syllables வரும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 20th one. Find out the clipped words exhibition. ஆப்ஷன் சி எக்ஸ்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தொடர்ந்து படிங்க. நீ 2 days இருக்குது, படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் வரும். தேங்க்யூ.